குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார், கட்டுப்பாடாய் வாழ்பவர் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம், மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம். கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே, கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே, எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும்.
சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மகிழ்ந்து கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல ஆன்மாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களும், நம் ஐயன் கருப்பசாமியினுடைய அருள் கருணையினால் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் புனிதமாக நிறைவேறி இந்த உலக வாழ்வை ஆனந்தமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுதுமே தேவையை அனுசரித்து வாழக்கூடியவன் தான். மனிதன் எப்பொழுதும் தேவையை அனுசரித்து வாழக்கூடியவன் தான். அவன்தான் மனிதன். ஆனால் தேவைக்காக பிறருடைய மனதையோ பிறருடைய வாழ்க்கையவோ துன்பப்படுத்தி துயர நிலைகளுக்குள் ஆக்குவதைத்தான் பாவம் என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள், மகான்கள். அந்த பாவம் என்னுடைய அடிப்படையில் அந்த பாவ சூழலில் இருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்பதற்காக வகுத்து கொண்ட நல்வழிகள் தான் ஆன்மீக நன்னெறிகள். இந்த ஆன்மீக நன்னெறிகளில் பிறருக்காக விட்டுக் கொடுக்கும் தியாகம், பிறர் மனதை புண்படாது நடத்திக் கொள்கின்ற மனோபக்குவம், தர்மம், தானம் இவைகளையெல்லாம் கடைபிடித்து தனக்குள் ஒரு உள் கட்டுப்பாட்டை வைத்து வாழ்ந்து கொள்கின்ற நன்னறிக்கு பெயர் தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பிழைத்துக் கொள்ள நினைத்தால் இந்த தர்மங்களை கடைபிடிக்க முடியாது என்பது உண்மையாகும். ஆகையினால் ஆன்மீகம் என்பது கடவுள் போன்றது. கடவுளுக்கு மனிதன் கொடுத்து எதுவும் நிறைய போவதுமில்லை. அந்த கடவுள் என்னும் சக்தி நம்மிடம் எதையும் கேட்கப் போவதும் இல்லை. நம் தேவைகளுக்காக தான் கடவுளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், வணங்கி கொண்டு இருக்கிறோம். வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் இணக்கப்பட்டு நம் மீது கருணை கொண்டு நம்முடைய மனதை புனிதப்படுத்தி நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சக்தி தான் இறைவன் என்னும் ஒரு சக்தி. அந்த சக்தியின்பால் நாம் வைக்கிற பக்தி நமக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த பக்தியில் நிறைய தர்மங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்க வேண்டும். ஒரு அரசன் தன்னுடைய கிரீடத்தை மகுடத்தில் வைத்துக் கொண்டு சிம்மாசனம் பக்கத்தில் வைத்துவிட்டு அந்த புறத்துக்கு சென்றார். அந்த கிரீடத்தை 2 திருடர்கள் எடுத்துக்கொண்டு மதில் சுவரை தாண்டி ஓடிவிட்டார். காவலர்கள் அவருக்கு பின்னேயே திரிந்து சென்றார்கள். கடைசியில் பார்த்தால் ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துக்குள் ஒரு முனிவர் தவம் இருந்து கொண்டு இருந்தார். அவர் தவம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திருடர்கள் போய் மறைந்து கொண்டார்கள் அங்கே. ஆனா அந்த திருடர்கள் வந்தது அந்த முற்றும் துறந்த முனிவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடைய தியானமும் உள்மனதும் கடவுள் பக்கம் திரும்பி தியானத்தில் கண்களை மூடி அகக்கண்களை இறைவால் திருப்பி இருந்த காரணத்தினால் புறக்கண்களில் வருகின்ற காட்சிகள் மறைந்து உள்ளே யார் வந்தா என்பதை கூட அவர் மறந்து போய் இருந்து விட்டார். ஆனால் ராஜபுரத்து காவலர்கள் ஓடி வந்தவர்கள் இந்த திருடனை காணவில்லையே, இந்த ஆசிரமம் பக்கத்தில் தானே வந்தான் என்று சொல்லி உள்ளே போய் பார்த்தால் திருடர்கள் உள்ளே மறைந்திருந்தார்கள். அந்த திருடனை காவலர்கள் பிடித்து கொண்டு வந்து தவம் இருந்த முனிவரையும், நீர்தான் இந்த திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீர், ஆகையினால் இந்த திருட்டில் உமக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த முனிவரையும் சேர்த்தே அரசன் கொண்டு போய் ஒப்படைத்தார். அந்த முனிவருக்கு பெயர் மாண்டவியர் என்பது பெயர். அரசன் போய் பார்த்த உடனேயே திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்தீரான்னு கேட்டார் அரசன். திருடர்கள் என் பக்கம் வந்ததும் தெரியாது, மறைந்ததும் தெரியாது. உமது ஆசிரமத்துக்குள் இவர் பிடிபட்டனர் அப்படின்னா, எனக்கு தெரியாமல் வந்திருக்கலாம், உமக்கு தெரியாமல் எப்படி வந்திருக்க முடியும், ஆகையினால் நீர் குற்றவாளி என்று உமக்கு தீர்ப்பு கூறுகிறேன்னு சொல்லி அவங்க 2 திரையில் அடைச்சிட்டு, திருடனுக்கு நீர் வந்து அடைக்கலம் கொடுத்த காரணத்தினால் உம்மை கழுவியில் ஏற்றுகிறேன்னு சொன்னார். கழுவுனா எனக்கு தெரியுங்களா, ஊசியான இரும்பு இருக்கும், அதில் உட்கார வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார். முனிவர் வருத்தப்படலை, எந்த பெருவிலையும் செஞ்ச பாவம் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த தண்டனையை அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எனக்கு எழுதியிருக்காப்பா,
நான் ஒன்றும் உங்கள்கிட்ட மறுத்து பேசுறதுக்கு தயாரிட்டார். உடனே ராஜ வீதியில் ஒரு இடத்தில் அந்த முனிவருடைய காலில் ஒரு ஆணியும் கையில் ஒரு ஆணியும் கழுத்தில் ஒரு ஆணியும் அடையாளமாக அடிக்கப்பட்டது. வான சஞ்சாரத்தில் சனகாதி முனிவர்கள் ஆகாய வீதியில் போய் கொண்டிருந்தார்கள். மாயை பார்த்தால் மாண்டவிய முனிவர் குற்றவாளியாக நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதை கண்டார். அந்த வானசஞ்சார முனிவர்கள், மாண்டவியர் பாவம் செய்யாத மனிதன், அவருக்கு இந்த அரசன் தண்டனை கொடுக்க போது தவறாகும் என்று நினைத்து மனித ரூபம் எடுத்து அரண்மனைக்கு வந்தார்கள். வந்து, மன்னா, இந்த மாண்டவிய முனிவரை நீ கழுவியில் ஏற்றுவதற்கு தயாராக வைத்திருக்கிறாய். ஆனால் மாண்டவியனோ குற்றமற்றவன், நீ செய்வது தவறாகும். நாங்கள் வான சஞ்சார வழியாக வந்த சரகாதி முனிவர்கள் என்று சொல்லி மறைந்தார்கள். அவங்க வந்து மறையன்னு சொன்னா அது பொய் சாட்சியா மாறிருக்கு. அப்படித்தானே? அந்த முனிவர்கள் வந்து சொல்லிட்டு மறையாம இருந்திருந்தால் அது பொய் சாட்சியா இருந்திருக்கும். மறைந்தார்கள். மறைந்த உடனே மன்னனுக்கு கண்கள் திறந்தன. தெய்வலோகத்திலிருந்து முனிவர்களே வந்து சொல்லிட்டாங்க. ஆகையினால் மாண்டவியர் குற்றவாளி இல்லை என்று நிர்ணயிக்கப்படும். உடனே முனிவரே என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் மன்னர். காலில் அடித்திருந்த ஆணியை எடுத்தார்கள், கையில் அடிக்கப்பட்ட ஆணியை எடுத்தார்கள். ஆனால் கழுத்திலே சொருகப்பட்ட ஆணியை எடுக்க முடியவில்லை. எடுத்தால் கழுத்து துண்டித்தால் தான் எடுக்க முடியும் என்ற நிலை இருந்தது. உடனே மன்னர் மாண்டவியர் சொன்னார், இந்த ஆணியை எடுத்தால் உயிர் போயிருப்பா, அது அப்படி இருக்கட்டும். இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு பூக்கூடைய தொங்கப்படத்துக்கு குரண்டியாக நான் பயன்படுத்திக்கிறத விட்டார் அவர். ஒவ்வொரு நாளும் பூ கொடுங்க போவார். பூக்களை கொய்து தோளில் போடுறதுக்குள்ள அந்த தொண்டையில போட்டுருவார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் வந்து சரீர முக்தி அடைந்து விட்டார். மாண்டவியர் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சிடுது. சரீர முக்தி அடைந்து அவருடைய ஆத்மா வைகுண்டம் சென்றது. ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டார், பெருமானே, எத்தனையோ காலங்கள் உமக்கு தொண்டு செய்தோம், தர்மத்தோடு நடந்தோம், நான் மட்டும் இந்த தண்டனைக்கு உள்ளாகிவிட்டேனே, இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லையே. இறக்கும் வரை என் தொண்டையில் அனுபவிக்கப்பட்ட ஆணியை எடுக்க முடியவில்லை, அந்த வேதனையை தாங்க முடியவில்லையே சுவாமி, இதற்கு பாவ பரிகாரம் உண்டான்னு கேட்டார். மகாவிஷ்ணு கூறினார், நீ அறிந்த 16 வயதாக இருக்கிற பொழுது தட்டான் பூச்சிகளை பிடித்து அதனுடைய வாலிலே முள்ளை சொருகி பறக்க விட்டாய். பல தட்டான்கள் அந்த முள்ளோடவே போய் இறந்தன. அதனுடைய சாபம்தான் உன்னை இந்த நிலைக்கு உள்ளாக்கி விட்டது அப்பான்னு சொன்னார். உடனே வேதனை அடைந்து, சுவாமி, அறியா காலத்தில் செய்தவைகளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆகையினால் அறியாத காலத்தில் செய்ததுக்கு மன்னிப்பு கொடுத்து எல்லா மக்களையும் இது பராமரித்து காக்க வேண்டும் சுவாமின்னு கேட்டார். உடனே மகாவிஷ்ணு கூறினார், 16 வயதாகிய பிராயத்துக்கு முன்னே குழந்தைகள் செய்யக்கூடிய தப்பெல்லாம் பெற்றோர்களுக்கு தான் அந்த தண்டனையும் அந்த வேதனையும் வழங்கப்படும், அந்த பிள்ளைகளுக்கு கிடையாதுன்னு சொன்னார். அதனால்தான் 16 வயதுக்கு முன்னார வர நம்ம அரசாங்கமே 18 வயதுக்கு பிறகுதான் மேஜர், 21 வயதுக்கு பிறகுதான் மேஜர், அது வர மைனர். அவன் மைனரா இருக்கும் பொழுது என்ன குற்றம் செஞ்சாலும் அது பெற்றவர்களுக்கு தான் தண்டனை. ஆகையால் வளர்க்கும் பொழுதே பிள்ளைகளையும் தன் குழந்தைகளையும் நுண்ணறிவோடும் மனப்பக்குவத்தோடும் தர்மத்தோடும் நல்ல மனநிலைகளோடும் வளர்த்து அவர்களை வளர்த்து வந்தால் எதிர்காலம் அவர்களுக்கும் நல்லா இருக்கும், பெற்றோர்களுக்கும் பெருமையாக இருக்கும். சதா காலகட்டமும் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே வாழ்வதை சுகமாக கருதி அதுவே தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டால் அது அதர்மம் தகுந்த வாழ்க்கையாகும். அந்த வாழ்வுக்கு மனிதனும் மன்னிக்க போறதில்லை, இறைவனும் மன்னிக்க போறதில்லை. யார் மூலமாகவும் அந்த வாழ்வுக்கு தீர்ப்பு கிடைக்காது, அது தெளிவற்ற வாழ்வாகும். ஆகையினால் உயிரோடு இருப்பதை வாழ்க்கை என்று கருதாதீர்கள். நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்து வாழ்வதே உலகத்தின் வாழ்வு என்று கருதுங்கள். அதுதான் இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தது. எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை எங்களது. எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் இந்த உலகத்தில் தேவை.
ஆகினால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறையை உள்ளத்தில் கொண்டு மாசில்லாத மனமாக வைத்து தன்னுடைய மனதில் அழுக்கப்படாம வச்சு ஆண்டவனை குடியேற்றி மாசற்ற மனமே ஈசன் கோயிலாக கருதி வாழ்வோம். வணக்கம் என்று உரித்தாகட்டும். கற்பூரத்தடி சாகரத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காற்றிலிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் எனக்குள் இருந்து தெளிந்த வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை கூப்பிடப்பான். திருவாரூர் யாராவது இருக்க மறக்காமல் இல்லை. உன் பேர் என்ன? 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ள என்னுடைய அருள் பார்வை நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய உள்மனதுக்குள்ளே உணர்ந்து பார்க்கும் பொழுது முத்துக்குமாரசாமி ஆகிய முருகப்பெருமானுடைய கருணை உங்க வீட்டுக்கு அதிகமா இருக்கு. என்னப்பா, உண்மையா இல்லையா? அதே மாதிரி காவலாக யார் வரான்னு பார்த்தேன். ஐயனார் அருகில் இருப்பான் ஒருத்தன், நொண்டி வீரம் ஒருத்தன். வீரனார் இருக்கான பக்கத்துல எல்லாரும். இப்போ என் பேரை போட்டு நீங்க பசு ஓட்டுறீங்க. இப்ப அது என் பேரை போட்ட பிறகு ஓரளவு உள்ளம் தெளிவாகி ஒரு படி ஏறி நீங்க நிக்கிறீங்க. உண்மையா இல்லையா? காரணம் சொல்லலாம். ஒரு டாக்குமெண்ட், ஒரு இடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில நீங்க ஏற்கனவே வாங்குறத ஒருத்தன் வந்து வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அனுபவிக்க விடாம. அது ஏன்னு ஏற்று இரவு நான் வாதாடும் பொழுது பக்கத்துல இருக்கிற இடத்த கூடுற விலைக்கு விற்கிறதுக்காக அவன் ஒரு இடத்துல பேசியிருக்கான். உண்மையா? அப்படி பேசியிருக்கிறத வாங்குறவன் சொல்லுதான், சேர்த்து எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கூடுதலே பல லட்சங்களை தாரன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்றான். இவனுக்கு இப்ப பணம் தேவை. அதனால உங்களை துரோகம் பண்ணி மிரட்டி ஏமாத்தி இந்த கையெழுத்து பொய்ன்னு சொல்லி அடிக்கணும்னு அவன் பிளான் போட்டு அவன் 2 நூதனமான மனிதர்களை கையில வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மிரட்டல்ல இருந்து உங்களை காப்பாற்றணும், அந்த இடத்தையும் வாங்கி தரணும். ஏற்கனவே நீங்க வாங்கியிருக்க இடத்த உங்களுக்கு நான் உறுதியாக்கி தரணும். காரணம் சொல்லணும். அந்த கடைய இந்த மாதத்துல அக்கி நட்சத்திரம் முடிந்து அமோகமா ஓட்டி தர்றது என் பொறுப்பு. ஆமா, பல லட்சங்களை நான் மடக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வெற்றி மாற விடுறா என் பிள்ளைக்கு. கூப்பிடு கருப்புசாமிய. கோடீஸ்வரனா வருவேன். வெளிநாட்டுக்கு போகணுமா? 3 மாதம் கழிச்சு போயிடலாம். போயிட்டு வரட்டும். கடையும் ஓடிக்கிட்டு இருக்கணும். பக்கத்துல வா, டென்ஷன் இல்லாம வா. தாப்பா எல்லாரும் நல்லா இரு. தாமகரே செல்வாக்காரு. திருவாரூர் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வா. எந்த ஊரு? திருவாரூர். என்ன பிள்ளை? காலம் வரலாம். பொருள் கோடி தந்தாள். கட்டி கொடுத்தாச்சா பொம்பளை பிள்ளைய? இப்ப நான் ஒரே ஒரு வாழ்க்கை, பையனுக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? அவனுக்கு தொழிலையும் சீர்படுத்தி தரணும், மங்களமான வாழ்க்கையும் அமைச்சு தரணும். வேற என்ன வேணும்? காரணம் சொல்லணும். ஒரு கவலையும் இல்லை. இந்த வைகாசியில அவனுக்கு நல்ல வாழ்வு அமைஞ்சாச்சு. புரிஞ்சுக்க, செட்டாயிக்கா, சந்தோஷமா இருக்கு. வேற என்னப்பா வேணும்? இந்தாப்பா தொழிலுக்கு பணம் தரேன், வச்சுக்கா, பெருமையா இருக்கு. வாடி, இன்னும் நோய் இல்லை, ஓடிப்போ. கர்மசாமி, திருப்பூர். நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யாரும் உண்டா?
திருமண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. யாருக்குமா திருமணம்? திருமணம் வேணுமா? கால் வந்துட்டு வா. மனம் கோடாதீங்க. 35 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு சொந்த ஊர் திருப்பூர் கிடையாதாம்ல? இல்லல. இப்போ சாப்பாட்டுக்கு பிழைப்புக்கு வந்த ஊர் தான் அந்த ஊர். சரிதானே? உன்னுடைய மகனை போய் பார்த்தேன். ஏன் அவன் ஒரு பெண்ணை விரும்பினா நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சா தேஞ்சா போயிருவோம்? அடுத்து என்ன செய்யணும்? அவனும் இதே மாதிரிதான் ஒரு லைன்ல இருக்கான். என்ன செய்வோம்? நான் படிச்ச பாட்டுல நீங்க புரிய வேண்டாமா? இப்ப நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. கால் வந்துருவாங்க. ஜாதகம் எதுவும் வந்திருக்கா? இவன் சம்மதிக்கானா? கண்ணு மூடு பாக்குறேன் நான். இந்தா அடுத்து வரக்கூடிய ஜாதகம் ரஜு பொருத்தம் நல்லா இருக்கு, முடிச்சு வச்சிருவோம். அதுக்கடையில் அவன் பழகின இடத்துல வந்து குழப்பெல்லாம் ஆக்கிட்டாரு. நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. என்னன்னு கட்டுறான்டா. கண்ணை மூடு பாப்போம். கொஞ்சம் என்னைய நினைச்சுக்கா, என்னைய நினைச்சுக்கா. மனத்தை அடக்கு. எதிக்கலாம். இவரே ஒரு குழந்தை மாதிரி தான் வச்சிருப்போம். அதே திருப்பூர் எல்லை. திருப்பூர் தொழிலில் கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? தொழிலில் கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? அவர் இல்ல. தொழிலில் கடன்பட்டு வேதனை அடைந்தது யார்? என்ன தொழிலையா பாக்குங்க நீங்க? வருவதா இருந்தா முன்னால வந்துடணும். ஏன் யோசிக்கிறீங்க? இங்க நடக்கிறத எல்லாருமே மக்களை எப்படி கூப்பிடுறோம், வந்த உடனே என்ன சொல்றாரு, மக்கள் என்ன செய்தாங்க அப்படிங்கிறது எல்லாருமே கவனிங்க. ஏன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு தன்னை மறந்துருதீங்க. நீங்க வரலாம். ஒரே கவனமா இருக்கணும். உங்க இஷ்டத்தை இன்னொரு இடத்துல வச்சுட்டு ஏன் சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. வரலாம். இங்க நான் உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். அந்த இடத்துல ஒரு எட்டிய இடத்துல வீடு, தோட்டம், கிணறு எல்லாமே இருக்கு. சரிதானா? அந்த பகுதிக்கு நான் போற வழியில வலது புறத்துல காவலுக்கு ஒரு அம்மன் தெய்வமும் இருக்கு. அந்த எல்லையில கொஞ்சம் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டா நான் கருப்பசாமி அந்த இடத்துக்கு வந்துருவேன். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? வரலாம். உட்காருங்க. அப்படி என்னைய தொடாம உட்காரணும். அந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உன்னுடைய தோட்டத்து விவசாயத்தை ஒழுங்கா பார்க்க முடியாத குறை 2 வருஷமா நடக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ளவனுடைய இடைஞ்சலும் இருக்கு. அந்த பத்திரத்துல என் இடமா ஓ இடமான்னு இடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு போலீஸ் எல்லாம் வந்து வழக்கு வந்தாச்சு. அதனால 2ஆம் தரம் போய் பார்த்தேன். கிணத்துக்கு வடக்கோடி ஒரு வரப்பு, அந்த லாஸ்ட்ல ஒரு புத்து வளர்ந்த மாதிரி ஒரு சின்ன அடையாளம், அதுக்கு இடையில 2 தகடு இருக்கு. அதையெல்லாம் மாத்தி தீவினையை மாத்தி உனக்கு ஜெயிச்சு தந்தா போதுமா? வேற என்ன செய்யணும்? கால் வந்து வரலாப்பா. தோட்டத்து நஷ்டத்தையும் தீர்த்து தாரேன். அந்த இழந்து போன பணத்தை மீட்டி உனக்கு வாங்கி தரேன். இந்தா
பணம் வந்து சேர்ந்துரும், நிம்மதியா இருக்கலாம். கர்மசாமி, ஆமா, அதே திருப்பூர். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடு. என்ன கிருஷ்ணன் பாட்டு? என்னடா பணம் தேடுதியா? என்னத்துக்கு வந்த? எதுக்குடா வந்த? நான் பாட்டு பாடணும் வந்து எதுக்கு வந்த? சத்தமா சொல்லுவானே, பணம் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கால் அதை சொல்லுதானான்னு பாரு. நம்ம ஒரு பாட்டு பாடினா அதுக்கு நீ அர்த்தம் இருக்கும்ல. எண்ணின எண்ணமும் போச்சு, அவார தொழிலும் போச்சு. வில்லுக்காட்டு கட்டிருக்கியா? வில்லுக்கதை தெரியுமா? தெரியாது. பல நாளா உழைச்சி சேர்த்த பணத்தை ஒருத்தரை நம்பி அது பெரிதளவுக்கு வரும்னு நினைச்சு நீ ஏமாந்துருக்க. உண்மையா? ஆனா அது இப்போ வரும் நாளைக்கு வரும்னு கதை சொல்லிக்கிட்டு வருஷங்களை ஓட்டிட்டான். முண்டுனா நீ என்ன வேணாலும் செய், அதில் உன் பேரெலாம் நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், நான் ஏமாற்ற மாட்டேன்ப்பா, உனக்கு தந்துருவோம்ப்பா அப்படின்னு உனக்கு சொல்கிறாங்க. பேங்க்லேருந்து ஆர்டர் வரப்போகுது, அந்த ஆர்டர் வந்துடும். இப்போ மீட்டிங் போயிருக்காங்க, இந்த மாதம் லாஸ்ட்டில் கெட்டா கொடுத்துருவாங்க, அதில் உனக்கு தாரம்னு சொல்லியிருக்கான். தரானா? கால் வந்துட்டுவான். அவன் தருவானா? தருவான். என்ன தருவான்? இப்போ கேட்போம்ல வருது. வா, அவன் நல்ல வார்த்தையை தருவான், பணத்தை தரமாட்டான். என்னத்தை தருவான்? வார்த்தையை தருவான், பணத்தை தரமாட்டான். ஏன்? பணத்தை போய் கேட்டா நீ கொடுத்ததுக்கு ஆதாரமே இருக்காத. என்ன வச்சிருக்க? உங்ககிட்ட கடனா வாங்குறதுக்கு எழுதி கொடுத்து வச்சிருக்கான். உங்ககிட்ட கொடுத்த பணத்துக்கு கரெக்டா எழுதி வச்சிருக்கானா? கால் வருவியா மாட்டியா? எப்படி உங்ககிட்ட வாங்குறது? பிடிக்காது. அப்படியா? முனீஸ்வர சாமி வாரார, எங்கடா இருக்காரு? கும்பிடுதியா? நான் வந்து நிற்கிறார், தோல்ல சாட்டையை போட்டு நிற்கார், சுரைக்காய் கொடுவ கிடக்கு, மகுடி இருக்கு, எல்லாம் வச்சிருக்கிறார். கேட்கட்டுமா? கொஞ்சம் கண்ண முடிக்கா. உங்ககிட்ட வாங்கினவன் ஊரை விட்டு வெளியூருக்கு போய் இருக்க ஏற்பாடு பண்ணியிருக்கானே. என்னப்பா? உனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உன் பணத்தை 3 மாதத்துல கொஞ்சம் வாங்கி தரேன், வெற்றி ஆகி தரேன், உன்னை காப்பாத்துறேன், தைரியமாறு. இதுக்காக நீ வட்டி கட்டிக்கிட்டு இருக்க, அதுக்கு வழி வகுத்துறேன். போயிட்டு நல்லா கருப்பசாமி. ஆமா, 3 போடுமா? திருப்பூர். வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக நீயும். வேலை தேடி அலைபவர் யாருப்பா? கால் விட்டுறா. இளைஞனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும், கிழவுகளுக்கு இருக்கான்னு நினைக்கியா? உன் மட்டும் அப்படித்தானடா படிச்சு உழைக்கிறதுக்கு இந்த வயசுலயும் ஆசைப்படுறாருடா. அவர் தான் மனுஷன். புரியுதா உனக்கு? இன்னொரு கால் விட்டுவா. நான் நினைச்சதுக்கு இந்த தண்டனையா அப்படி கேட்கக்கூடாது. வரலாம். அதாவது நான் உத்தரவிட்டு ஒரு இடத்துல போய் நின்று 2வது அங்கேயும் நிலைக்காம மன கஷ்டம் வந்திருக்கு. இப்போ ஒரு இடத்துல உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல கொஞ்சம் குறைந்த அளவுக்கு தான் சம்பளம் கிடைக்கும், சாப்பாடு சௌகரியம்லாம் அமைஞ்சிரும். சேர்த்துடலாமா? விட்டு போன இடத்துல கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு கேட்டேன். அங்கே உள்ளவங்களுக்கு உன் மேலே நல்ல எண்ணம் வரலையா, அதனால அது கிடைக்காது. வேற இடத்துல நல்ல உயர்வாக வாங்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு வெற்றியாகி என்னப்பா கட்டித்தாரேன். 6 மாதம் கழியட்டும், அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்கும். கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி, திருப்பூர்ல
திருச்சி முன்னால வாங்க. கை தட்டினா நல்லா சத்தமா கை தட்டுங்க. மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி எதுவும் கவலையா இருக்கு? என்னடா செய்யுது? கால் வந்துடா கொட்டப்பையில. ஒரே லைன்ல நில்லுங்க. சாமியை கூப்பிட்டா எல்லாரும் நல்லா சவுண்டா கூப்பிடுங்க. அரோகரா சொல்லுங்க. கருப்பசாமிக்கு இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வா. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. என்ன சொல்றாமா? சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. முருகப்பெருமான் வராரா? எங்க இருக்காரு? போவியோ அடிக்கடி? பாத யாத்திரையா போவியா? கோயிலுக்கு போவேன். அதான் சிங்கார வேலர் வாரார். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு. ஏன் அவங்க தாத்தனுக்கு 2 பொண்டாட்டியால? வெற்றிவேல் முருகனுக்கு. வரலாம். உன் மனைவியினுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன். நான் அவளுக்கு உயிர் கண்டம் வாராது அப்படின்னு சொல்லி உத்தரவு. அவளை எந்திரிச்சு நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டேன். இவனுக்கு கிடைத்த ரிப்போர்ட்டு முதுகெலும்புல கட்டாயிருக்குன்னு சொல்லி உத்தரவு. உண்மையா இல்லையா? அது அந்த எலும்பு சேர்ந்துரும், அந்த சவலாம் சரியாயிரும். அவளை ஆரோக்கியமா ஆயுள் பெறமா 17 ஆண்டுகளுக்கு வாழ வைப்பேன். கர்மசாமிக்கு ஆடாயன் செல்ல மகனே. சும்மா இருங்க. இந்தா வருமானத்துக்கு வழியும் தந்திருக்கேன். வேலை கிடைச்சாச்சு, சந்தோஷமா இரு. திருநீரில் மருந்து இருக்குடா, ஆனந்தமா இரு. இதுல மருந்து இருக்கு. திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? அதே திருச்சி மாநகர் கடன்களை பற்றி மனவதனை அடைந்தது யார்? நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காவல். யார் இந்த மகன்? பேர் என்ன பேரு? பிரியதர்ஷன். உங்க பேர்? பெருமாள். நம்பினார் கெடுவதில்லை யாரை பத்தி பாடணும்? கிருஷ்ணனை பத்தி பாடணும், ஸ்ரீராமனை பத்தி. உண்மைதானே? கண்ணன் வந்தான் அந்த பாட்டுல தான் அது உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு கால் வந்து அமைதியா இருங்க முன்னாடி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக அவசியமில்லாத ஒரு கடன்ல மாட்டி ஒரு எதிர்ப்பான ஒரு சிக்கல் இப்போ உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனநிலைகளும் இல்லாமலும் செய்யும் தொழில இடைஞ்சலும் இருந்து இப்ப வாழ்வுக்கு ஆதாரமே இல்லாத வேதனை நடந்துகிட்டு இருக்கு. குடியிருக்கும் மனை நமக்கு நிலைக்குமா நிலைக்காதாங்கிற ஒரு கற்பனை யூகமும் உள்ளத்துல இருக்கு. என்னடா சொல்லுத? கால் வந்து தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்காப்பா. இந்த ஆண்டு அமோகமா வெற்றி ஆகும். சிறந்த விவசாயத்தை தர, இதை கொண்டு விவசாய பூமியில போடு, இதை கொண்டு வீட்டில் வை, செல்வ சிறப்போடு உற்சாகமா வாழ்ந்துருவோம்ப்பா. கடன் தீர்ந்துடும். வீட்டில் தொழிலை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த உத்தரவில் அதை கொஞ்சம் வளமாக்கிட்டார். திருநீரை சிந்தாம கொண்டு போடணும். கருப்பசாமி, ஆமா அப்படியா? திருப்பூர் மகனை பற்றி காக்க வந்தது. திருச்சி 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 மகனை பற்றி காக்க வந்தது யாரு? ஓ மகனை பத்தியா? வாய் திறந்து சொல்லுங்க. யாரை பத்தி? நீங்க வரலாம். காரியக்காரர் வேற என்னப்பா வேணும் மகனுக்கு?
ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறானா ஒளிஞ்சுக்கிட்டுதானா? போறேன் ஒழுங்கா படிக்க மாட்டேன். போறான் ஒளிஞ்சுக்கிட்டுதான். காத்துல பூ வச்சிருக்கான். கால் ஒழுங்குதா? நல்ல படிப்பு. சரி. வண்டி வாகனம் சம்பந்தமாக ஒரு தொழில் அவனுக்கு ஆரம்பிச்சு கொடுப்போமா? அப்படி கொடுத்தாச்சுன்னா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கவலைப்படாத. இன்னும் 6 மாதத்துக்கு அவன் படிப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு தரேன். தொழிலை வச்சுக்கலாம். இப்ப ஏற்கனவே சனி பகவானுடைய தொல்லையான 3 ஆண்டுகள் உன்னுடைய வீட்டுக்குள்ள உடல் குறை, ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வேதனை, வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்க முடியாதது, தற்கொலை பண்ணி கொள்வோமாங்கிற எண்ணம், இவைகள்லாம் உனக்கு இருக்கு. இருக்கா? கால் ஒன்று கர்மசாமிக்கு பாப்பா வெத்தியாக்கி தரேன். நல்லாரு. செல்வம் வந்திருக்கேன். உற்சாகமா வாழ்ந்துட்டான். ஓடு. கர்மசாமிக்கு தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. ராஜராஜ சோழன் கட்டின கோயில் இல்ல. என்ன இங்க இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கவனத்தை மாத்திரிக்க. அவரவர் துருத்தியை மட்டும் ஊதுங்க எல்லாரும். இங்கேயா கவனிக்க எல்லாரும்? தஞ்சாவூர் யாரு? தஞ்சாவூர். வயல் ஒழுங்காடு யார் வச்சிருக்கா? விவசாயம் யார் வச்சிருக்கா? விவசாயம். பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? எந்த பிள்ளைய பத்தி? கால்வன் சொல்லலாம். இன்னொரு தரம். பூ முடித்து இருக்குதா? பொம்பளைங்க எல்லாருக்கும் புருவம் இருக்குதா? கழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே. என்னப்பா பிள்ளைக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்க. என்னன்னு கேட்குறேன்? கண்ணை முடிக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி கண்ணை முடிக்காங்க. ஒரே மாதிரி கண்ணை முடிக்காங்க. ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலேயே உன் மகா வாழக்கூடிய வீட்டுல கடன்களும் மனவேதனைகளும் தோன்றியாச்சு. அந்த இடத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கணுங்கிற சூழ்நிலைகளும் தோன்றி மறைஞ்சுது. இப்போ அவளுடைய ஆதார பொருள்கள் எல்லாமே கைவிட்டு போயிடுது. தங்க நகை முதல் பணம் முதல் எல்லாம். இப்ப இருக்கக்கூடிய ஒரு பத்திரம் கூட அடமானம் போகணுங்கிற நிலைமையில பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு. புரியுதா? அதனால அவ பையன் அங்கிருந்து இங்க கலந்து வந்துடலாமான்னு ஒரு எண்ணம் அவ உள்மனத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி வந்தா நாளைக்கு வாழ்க்கையை பத்தி என்னப்பா முடிவு? பணமா பாசமா? அந்த காலத்திலேயே ஒரு சினிமா எடுத்திருக்கான். பணமா பாசமா, குலமா குணமா? தெரியுமா உங்களுக்கு? பணமா பாசமா? இப்போ பாசத்துக்குரிய வாழ்க்கையும் வேணும். கடன்கள்ல இருந்து மீட்டி அவங்கள நல்லவும் வாழ வைக்கணும். இந்த 2ஐயும் நான் சரியாக்கி தந்துட்டா போதும்ல? சரி, கரெக்ட். அதே மாதிரி உன் மனைக்கு போற இடத்துல யார் வாரா? பேச்சி ஆகி வாராள எங்க இருக்கா? இருக்காங்கல்ல. காமாட்சி வாராள எங்க இருக்கா? இருக்காங்களா? நான் வீரனார் வாரனே இருக்கானா? கால் ஒன்று வா. கால் ஒன்று வா. இப்போ அந்த கடன் தீருமானு கேட்டேன். இருக்க இடத்தை விட்டு தொழிலுக்கு வேற இடத்துக்கு போகணுங்கிற ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? எப்படியோ கடனை தீர்த்து நகையை மீட்டி தாரேன். பிள்ளைகளை செம்மையா வாழ வச்சு தாரேன். இந்த அப்படி செம்மையா இருந்துதாப்பா. சந்தோஷம். நல்லா இருக்கும். நல்லா வச்சு தரேன். அரும்பு உதிராம காப்பாத்துறேன். ஓடு.